ஆக்சுவலாக நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இது மாதிரி க்ரீன் கம்போஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்மெல் வருமா, இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதில் எதனால் நம்ம க்ரீன் கம்போஸ்ட் பண்ணுறோம், எதுக்கு நம்ம வந்து நார்மலாக குப்பையை வெளியில் அனுப்புறதில்ல, இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக நேரில் எங்கள் நிப்மேட் வந்திருக்கோம். நிப்மேட்டில் வந்து இங்கே நேரில் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துடலாம். இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. இது பாலாஜி இருக்கார். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பாலாஜி ஃப்ரம் இந்தியா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து பெர் டே வந்து 40 kg வந்து ஹேண்டில் பண்ணும். 40 kg பர் டே. வெட் வேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு, குக்குடு ஃபுட்டு, ஃப்ளவர்ஸு இது எல்லாமே நம்மளுக்கு போட்டு செட் பண்ணி இதில் போடலாம். எப்படி ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மைக்ரோப்ஸ்னு வந்து கொடுப்போம். ஃபங்கல் என்ன அது அந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் கூட மிங்கல் ஆகி அதை கம்போஸ்ட் பண்ணி உரமாக மாற்றிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெண்ணில் வந்து ஒரு 1 inch நம்ம வந்து மைக்ரோப்ஸ் போடுவோம் கீழே பாட்டம். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு 40 kg வரைக்கும் போட முடியும். அது வந்து நம்ம இந்த ஷட்டர் மிஷினில் அரைச்சி அதுக்கப்புறம் இதில் ஒரு 3 inches பேஸ்ட் போடுவோம். 3 inches பேஸ்ட் போட்டுட்டு மேலே மீண்டும் ஒரு 1 inch வந்து மைக்ரோப்ஸ் தூக்கிக்கலாம். இதே மாதிரி நம்ம டெய்லி ப்ராசஸ் பண்ணிட்டே வரும். டேன் மேக்கிங் ப்ராசஸில் இப்போ 3 inch வேஸ்ட் போட்டதுக்கப்புறம் மைக்ரோப்ஸ் ஃபுல்லாக போடணுமா, இல்லை கவர் பண்ணுற மாதிரி அது மறையிற மாதிரி போட்டுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு இது வழியாக நம்மளுக்கு லிக்விட் வர ஆரம்பிக்கும் கீழே நீச்சல். ஆமாம் சார். அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நம்ம ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்செக்டிசைடு அது மாதிரி பெஸ்டிசைடாக யூஸ் பண்ணிக்கலாம். பிளான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ப்ராசஸ் பண்ணிட்டு வரும் ஒரு 30 days பின் வந்து ஃபில் ஆகிடுது. ஃபில் ஆகிட்டோடனே இதை மூடி வச்சுட்டு அனதர் பின்னை ஸ்டார்ட் பண்ணுவோம். கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா டோயல் கான்செப்ட். தரும்போது 2 பின்னை தான் தருவாங்க. ஸோ சேம் ப்ராசஸ் தான். இதுலேயும் அதே மாதிரி அங்கே ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. செட் பண்ணிவிட்டு இது மேலே மைக்ரோப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இது இன்னும் ஒரு 1 டேயில் முடிஞ்சிருக்கு. இது முடிஞ்ச உடனே அனதர் பின் அந்த பின்னை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது ஓகே. இந்த பின்னை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து எம்டி பின். இது எம்டி பின். ஓகே. இப்போ அது முடிஞ்ச உடனே இதில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சேம் ப்ராசஸ் தான். அந்த மாதிரி வேஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து செக்ரிகேஷன் பண்ணிவிட்டு அந்த மக்கும் குப்பை எல்லாத்தையும் இதில் போட்டு செட் பண்ணி பின்னில் போட்டு ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பண்ணுறாங்க. அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி பண்ணுறாங்க. இது மெட்டீரியல் என்ன, எவ்வளோ டியூரபிள் இது வந்து மெட்டீரியல் வந்து எஃப்ஆர்பி மெட்டீரியல். ஓகே. இது வந்து 15 years வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. 15 years வரைக்கும். இதில் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜோ இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எல்லாமே நேச்சுரல் ப்ராசஸ் மேன்மேடு தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. எங்கள் டீமில் வந்து வீக்லி 1 times 10 days 1 times வந்து உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருக்காங்க. செக் பண்ணிட்டு கைட் பண்ணிட்டே இருக்காங்க. லைஃப் டைம் செக் பண்ணுவாங்க. ஓகே. அதில் எந்த பிரச்சனை. இப்போ இது நீங்கள் எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 மாதம் ஆகுது. இது 1 year. 1 year. ஓகே. இது அப்படியே வெளியிலேயே வச்சிருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை இல்லை வெளியே ஓப்பன் அப்படியே வந்ததுலேருந்து இப்படியே தான் வெளியே தான் இருக்கும். இது எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இந்த லீஷஸ் வந்து சைடு வழியாக போயிடுமா? ஆமாம் சார். இது கீழே வந்து பாட்டத்தில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல் வழியாக கீழே வந்துருக்காங்க. கீழே டேங்க் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓகே. இந்த மிஷின் தான். இது ஃபுல்லாக ஏர் சர்க்குலேஷன் மெத்தடில் தான் நம்மளுக்கு கம்போஸ்ட் ஆகுது. ஓகே. ஏரோபிக் மெத்தடில் இது வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து இது வந்து கம்போஸ்ட் ஆனது. இது கம்போஸ் ஆகும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்போஸ்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்ன இருக்குது சார். கம்போஸ்ட் ஆனது அங்கே இருக்குது. ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஓகே. இது இலை வேஸ்டேஜ். இது வழியாக நம்ம ஓப்பன் பண்ணி வேற இலை. அது வந்து கேண்டீன் வேஸ்ட். கேண்டீன் வேஸ்ட். இது வந்து கார்டன் வேஸ்ட். லீஃப் வேஸ்ட். இப்போ எல்லா இதையும் நீங்கள் ஸ்ட்ரெட் பண்ணி தான் போடுறீங்களா? ஆமாம். ஸ்ட்ரெட் பண்ணி போட்டால் நம்ம சீக்கிரமாக ஆகும். ஓகே. அப்படியே முழுசாக போட்டால் கொஞ்சம் டைம் இருக்குது. அதில் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகே. பட் 30 நாள் ஆகிடுது உங்களுக்கு. இந்த 10 மாதத்தில் ஃபில்லிங் டேட் வந்து ஒரு 30 days ஆகிடுது. 40 days 40 to 45 days ஆகுது. லீஃப் வேஸ்ட் மட்டும் அனுப்பிடுறோம். நம்ம வெட் வேஸ்ட்னா அது சீக்கிரமாக. கேண்டீன் வேஸ்ட் எவ்வளோ நாள் ஆகுது? கேண்டீன் 30 நாள் தான் சார். 30 நாள் ஆகுது. கார்டன் வேஸ்ட் மட்டும் உங்களுக்கு 40-45 நாள். ஸ்ட்ரெட் பண்ணி போட்டாலும் அவ்வளோ. ஸ்ட்ரெட் பண்ணி போட்டாலும் அதான் ஆகுது. ஓகே. அது மட்டும் லீஃப்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்துக்கும். ஓகே. இது வழியாக நம்ம லாஸ்ட்டாக மேனுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம். ஓகே. ஓகே. இது நம்ம இப்போ நம்ம 30 நாள் முடிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு உரமாயிடும். ஆமாம். கரெக்டாக. அப்போ கீழ் வழியாக வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஓகே. மைக்ரோஸ் வந்து அப் டு பாட்டம் வரைக்கும் கீழே மேலேயும் போயிட்டு வந்துட்டே இருக்கும். அது வர நுண்ணீர் வந்து கீழே மேலேயும் போயிட்டு வந்துட்டே இருக்கும். ஓகே. அது சாப்பிட்டு தான் அது நம்மளுக்கு கம்போஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே. டீசல் வாட்டர் வெளியே கீழே தள்ளிடும். ஓகே. ஓகே. சரி. இப்போ நீங்கள் தான் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க.
இப்போ உங்களுக்கு வந்து இது எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராசஸாக இருக்குது? இப்போ உங்களுக்கு உங்கள் கேண்டீன் ஒரு வேஸ்ட் வருது, கார்டன்லேருந்து ஒரு வேஸ்ட் வருது. இப்போ எவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து டைம் எடுக்குது இந்த ப்ராசஸ் பண்ணுறது? கார்டன் வேஸ்டேஜை வந்து காலையில் 9 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா 11 மணிக்கெலாம் கரெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம் சார். ஓகே. 11 மணிலேருந்து அதை போட்டு பார்த்து க்ளீன் பண்ணுவோம். அது கல் ஏதாவது பாட்டில் ஏதாவது இருக்க குப்பைங்க குச்சி எல்லாமே எடுத்துட்டு இலை வேஸ்டேஜ் மட்டும் எடுத்து இதை இந்த மாதிரி கவரில் வந்து இது வச்சு நேற்று எல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம். ஓ, இது வந்து எடுத்துகிட்டு வந்த குப்பை. இதில் வந்து பேப்பரு நம்ம கவரு ஏதாவது இருக்க கல் பாட்டில் எல்லாமே இதில் மிஷினில் போட்டு அரைப்பாங்க. அதை போட்டு அடி மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். இப்போ அது கீழே இதில் வந்து தண்ணி கொஞ்சம் தெளிச்சு 2 வாட்டி போட்டு எடுத்துருவீங்க. கார்டன் வேஸ்ட் பண்ணுறோம். கார்டன் வேஸ்டேஜ் வந்து 3 டைம் போட்டு எடுத்தோம்னா அந்த மாதிரி வரும். 2 வாட்டி இந்த மாதிரி வந்து அப்படி தான் தம் கட்டிட்டோம்னா தண்ணி தெளிக்கும் போது ஆல்ரெடி அங்கே முடிச்சுக்கும். அந்த கேப்லாம் வந்து மூடிடும். அது மூடும் போது அது நல்லா ரொட்டேஷன் ஆகிடும். ஓகே. ஆகிட்ட பின்பு அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுட்டு கேண்டின் வெசல் போட்டுட்டு தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதுக்கு மைக்ரோ. உங்களுக்கு கேண்டீன் வேஸ்டேஜுக்கு மட்டும் நல்ல மைக்ரோ போடணும். அப்புறம் அந்த ஸ்மெல்லு அந்த பூச்சி அதெல்லாம் எதுவுமே வராது. அது மட்டும் அது தண்ணி தெளிச்சுட்டு கேண்டீன் வேஸ்டேஜ் போடணும். இதுக்கான கம்மியாக தான் போடுவீங்க. இதுக்கு கம்மியாக தான் மைக்ரோ. அதுக்கு மட்டும் தான் அதே மட்டும் இது வந்து இலை வந்து தெரியாத அளவு இலை வெளியில எதுவும் தெரியாத கவர் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ நீங்க இது பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்மெல் ஏதாவது வருதா? இல்ல சார், அவங்க சொல்ற ப்ராப்பரா நாங்க பண்ண ஃபர்ஸ்ட் நான் வந்து பண்ணும்போது ஸ்மெல் வந்தது. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன மாதிரி மைக்ரோ வந்து இந்த அளவுக்கு போட சொன்னாங்க. போட்ட பின் பூச்சியோ ஸ்மெல்லோ எதுவுமே இல்லை. இப்போ நீங்க எடுத்தீங்கல்ல, இப்போ இது நேற்று தான் நாங்க போட்டோம். இதுக்குள்ளேயே பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வாசனை வருதுங்களா? வரல, எனக்கு எதுவும் வாசனை வரல. இல்லைங்க சார், வராது. ஃபர்ஸ்ட் வந்து தெரியாது போடாதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா சார் சொன்னாங்க நீங்க இன்னும் கொஞ்சம் மைக்ரோ வந்து நல்லா போடுங்க அப்படின்னு. போட்ட பின்பு தண்ணிலையும் எதுவுமே வரல, வாசனையும் வரல. இங்க தானே சார் உட்காந்து சாப்பிட்றது எல்லாமே பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரி எதுவும் பூச்சி எதுவுமே பூச்சி அதெல்லாம் எதுவுமே சின்ன பூச்சி கூட இல்லை பாருங்க. கரெக்ட். நீங்க தான் கை வச்சு எல்லாத்தையும் பண்றீங்க. ஆமா சார். ஓகே. ஸ்மெல்லாம் வராது சார். நீங்கள் மோந்து பாருங்களேன். நாங்கள் மோந்து தான் சார் பார்க்குறோம். நல்லா தான் இருக்குது. ஒன்றும் ஸ்மெல்லாம் இல்லை. குப்பை ஸ்மெல் இல்லை. இல்லை. அதே மாதிரி அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கும் ஸ்மெல் வரும். நாங்கள் அதை அள்ளி தான் திருப்பி சார் உரம் எடுத்துக்காங்க. மண் அப்படியே நார்மல் மண் ஸ்மெல் தான். இப்போ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? கேண்டீனு சாருங்க ஹவுஸில் வீடுங்க இருக்குது. இதெல்லாம் போய் கரெக்ஷன் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் பேப்பர் காஃபி கப்பு இல்லை இது எங்கே இந்த உரத்தை எங்கே யூஸ் பண்ணுறீங்க? நம்ம கார்டன் நம்ம பார்க்குற இடத்த கூட போடலாம் சார். வரலாம். இப்போ இது போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? அது செடி வளர அங்கே எடுக்கிறவங்களே சொல்லிக்கிறாங்க சார். நானும் வீட்டில் எடுத்து நல்லா வருது சார். செடி நல்லா அந்த தண்ணி வந்து இலையில வச்சோம்னா அந்த பூச்சிலாம் வரது நல்லா இருக்கு. ஓகே. தண்ணி பூச்சி கிடையாது. தண்ணி வருது. இதான் விஷயம். ஆமாம் சார். இது தினமும் எடுத்துடணும். இது தண்ணி முதல்ல மெயின்னா தினம் தண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த பூச்சிலாம் வந்துடும். தினம் தண்ணி எடுத்துடணும். ஆமா, இந்த மாதிரி வருது தானே, நம்ம நாளைக்கு எடுக்கலாம் விடக்கூடாது. அந்த தண்ணி டிராப் வர வரைக்கும் எடுத்துடணும். இதை எடுத்து 10க்கு ஒரு ரேஷியோல வந்து தண்ணி கலந்துட்டு இது பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுவீங்க. இது ஸ்ப்ரே மாதிரி சின்ன இலைங்களுக்குலாம் அதிகமான ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விட வேண்டியதுதான். இலைங்க மேலே அடிச்சோம்னா பூச்சி வராது. பெரிய மரத்துக்கு அப்படியே ஊற்றலாம். இதுல ஸ்மெல் வராது. இல்ல வரா சார். நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க. இல்ல அப்படியே ஸ்மெல் அவ்வளோ வரா சார். இது 10 மாசமா இருக்கு. சரி, ஓகேங்க. உங்களுக்கு இதுல பண்றதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? வேலைக்கு ரொம்ப கஷ்டம் தான்.
இல்லை உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இந்த ப்ராசஸ். ஆமா. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் ஷ்ரெட் பண்ணிட்டு உள்ளே போட்டு மைக்ரோ? இங்கே 9 மணி டைம் சார், 9 to 5. 9 மணிக்கு நீங்கள் உள்ளே வந்தோம்னா 9லேருந்து 11 மணி வரைக்கும் அதை போய் அப்படியே கரெக்ஷன் பண்ணி நீங்கள் கலெக்ஷன் நீங்கள் தான்? ஆமாம், அவங்க எடுத்துகிட்டு தர மாட்டாங்க, நாங்கள் தான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதோட அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த தாட்டு பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் கலர் தாட்டை இங்கே வச்சு போட்டு அந்த வேஸ்டேஜ் கீழே கொட்டிட்டு அதில் கொம்பு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கேன் பண்ணிட்டு 3 மணிக்கு நாங்கள் தருவாங்க. ஓகே. அந்த 3 மணிக்கு அதை வாங்கிட்டு வந்துட்டு 3 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணால் 2 hour இந்த ஒர்க் டைம் வந்து போகும். ஓகே. இப்போ வந்து கலெக்ஷன் டைம் இல்லாமல் 2 நேரம் எடுக்குது ஒரு நாளைக்கு. இதில் போட்டு இந்த ஷ்ரெட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்து உள்ளே போட்டு ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 நேரம் எடுக்குது. 2 பேரும் சேர்த்து 2 நேரமா? 3 மணி நேரம் சார், 3 பேர். ஒருத்தவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஓகே ஓகே. 3 பேர் 2 நேரத்தில் முடிச்சிடுறீங்க. ஆமாம். சரி. போன கொஞ்சம் தான் இருந்து வேஸ்ட் காய்கறி யாராவது எடுத்துட்டு வரல. சரி 3 மணி என்ன கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே. சரி அது மொத்தமாக எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஓகே. சரி ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க.